வணக்கம். 2029ல இந்தியா லோக்சபா தேர்தலை சந்திக்கவிருக்கிறாங்க. 2024ல தேர்தல் நடந்தது. ஒரு 2 வருடங்களை கடந்திருக்கிறது மத்திய அரசாங்கம். இந்த 2 வருடம் முடிவுல இன்றைக்கு டேட்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய லோக்சபா தொகுதிகள்ல யார் எவ்வளவு இடங்களை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வீடியோல நாம செஃபாலஜிஸ்ட் சித்தார்த் சாதே அவரு ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாரு. ஒடிசா மாநிலத்தில் யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தேதியில தேர்தல் நடந்தது அப்படின்னா, ஒடிசா மாநிலம் 21 லோக்சபா தொகுதிகளை உள்ளடக்கியது. 2024ல பிஜேபி 20 இடத்துலையும் காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் ஜெயிச்சிருந்தாங்க. இன்றைக்கு டேட்ல ஒடிசால தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள், யாரு எவ்வளவு தொகுதிகளை கைப்பற்றுவார்கள், இது லோக்சபா தேர்தல், லோக்சபா இடங்களுக்கான எண்ணிக்கை சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள். மொத்தமா இருக்கக்கூடிய 21 தொகுதியில பிஜேபி 15 இடத்துலையும், பிஜு ஜனதாதள் 5 இடத்துலையும், காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் வெற்றி பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபி சில இடங்களை இழக்கிறார்கள் அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஒரு 5 இடங்கள் வரைக்கும் இழக்கிறாங்க. பிஜேபி 15, பிஜு ஜனதாதள் 5, காங்கிரஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா பிஜேபி 15, பிஜு ஜனதாதள் 5, காங்கிரஸ் ஒரு இடத்துல வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு சித்தார்த் சாதே கணித்திருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.